ஆண்கள் குரல் என்றாலே கணீர்னு இருக்கணும் அப்படின்றது உலகளாவிய எதிர்பார்ப்பாகவே நிலவிட்டு இருக்கு. ஆனா கீச்சு குரல் இருக்க ஆண்களுக்கு வரக்கூடிய மனநிலை பாதிப்புகள் என்ன, சமூக பாதிப்புகள் என்ன, குரலை மாத்தக்கூட ட்ரீட்மெண்ட் இருக்கா? இது பத்தின கேள்விகளுக்கான விடையை தேடி சத்தியம் டிஜிட்டல் குழு ENT நிபுணர் குமரேசனுடன் மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. அதாவது இப்போ ஆண்கள் பெண்கள் அவங்க குரல் இருக்குல்ல சார், அது வந்து ஆண்களுக்கு வந்து கீச்சு குரல் இருந்தா அது வந்து அவங்களுடைய ஆண்மை தன்மை குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றது உண்மையா டாக்டர்? ஆமா, உண்மை. ஆனா வந்து நிறைய ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி குரல் இருக்குல்ல டாக்டர், நார்மலா கூட. அது எப்படி டாக்டர் அது சொல்ல முடியும்? நம்ம அவங்க வந்து அப்செட் ஆயிடுறாங்க. அந்த பையன்மாரெல்லாம் தேங்க்யூ மேடம்னு சொன்னா போன் கால்ல பேசினா அவங்க அப்செட் ஆயிடுறாங்க. ஓகே, இன்டர்வியூக்கு போறதுக்கே பயமா இருக்குது. ஒரு பஸ்ல டிக்கெட் கேட்டா கண்டக்டர்கிட்ட டிக்கெட் கேட்டா அவன் மேலையும் கீழையும் பாக்குறான். ஓகே, இந்த மாதிரி ஃபீலிங் சமயத்துல அவன் அப்செட் ஆகாம இருந்தான்னா ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அவன் மேல் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த மாதிரி அப்செட் ஆகிற பையன்மார் தான் காலேஜுக்கு போக மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், இன்டர்வியூக்கு போக மாட்டான், கல்யாணம் பண்ண மாட்டான்பா. அவன் வாழ்க்கைய அவனே கெடுத்துக்கிற நிலைமைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான். அப்ப வந்து ஆண்கள் வந்து அதை பத்தி இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணலன்னா அவங்களுக்கு எந்த வகையிலயும் அது அஃபெக்ட் ஆகாது, அப்படிதானே? ஆமா, அவங்க ஃபீல் பண்ணலன்னா ஆனா ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. ஓகே, அப்படி பண்ற பட்சத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் டாக்டர்? அவங்க வந்து ஹோமோசெக்சுவலா மாறுவாங்க. ஓகே. ஆமா, ஹோமோசெக்சுவல்னா என்னன்னா ஆணுமே கான்டாக்ட் வச்சுக்கிடுவாங்க. அல்ல அந்த கான்டாக்டே அவங்களுக்கு பர்மனண்டா வாழ்க்கையில இருக்கும். இந்த இப்ப குரல் வந்து இப்ப நமக்கு சரியில்லை, நமக்கு பிடிக்கல, மாத்தணும் அப்படின்றத வந்து மாத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? அதுதான் நமக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் நம்ம யாரு அப்படின்னே அவனுக்கு டவுட் ஆகி போகும். அவனுக்கே ஒரு வெறுப்பு வந்துடும். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகே ஓகே, அதுல அவன் மாட்டாம இருந்தான்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, சச்சினுக்கு இந்த குரல் இருக்குது. என்ன கஷ்டம்? ஒழுங்கா நல்லா உலகம் போதா ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறாங்க. முடியாதவங்க ஆபரேட் பண்றாங்க. 50% சக்சஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு 3 மாசம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுலயே நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது இல்லையா? ஆபரேட் பண்றதுன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஆகும். ஸ்பீச் தெரப்பினா ஒவ்வொரு செஷனுக்குமே 5000 ரூபாய். நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னுட்டு 6 மாசம் எடுப்பாங்க. நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் 10,000 ரூபான்னு சொல்லுவோம். ஆனா ஃப்ரீ அகாமடேஷன் கொடுக்குறோம். 5 நாள் கண்டிப்பா பண்ணணும். நிறைய பையன்மாரெல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் கொடுக்குறான். ஏன்னா அவன் வீட்டை சொல்லாம தான் ஓடி வர்றான். ஏன் வீட்டை சொல்லாம வர்றான்? வீட்டுல சொன்னாலும் அவமானமா தான் இருக்கும். இல்லங்க, வீட்டுல முதல்ல அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா டாக்டர்கிட்ட காணிச்சிருப்பாங்க, சரியா போகும் கொஞ்ச நாள்லன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பண்ணாலும் சரியாதான்னு சொல்லிடுவாங்க டாக்டர்ஸே. பயங்கர டிராபேக், அவங்க லைஃபே கெட்டு போகுது. ஆனால் இது ஒரு பெரும் நோய் இல்ல, அதை சுலபமா நாங்க 5 நாள்ல சரி பண்ணிடுவோம். நீங்க ஆபரேஷனும் இல்ல ஸ்பீச் தெரப்பி மாதிரியும் இல்லன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன மாதிரியான நானா கண்டுபிடிச்ச தெரப்பி? இது சைக்காலஜிக்கலான பேஸ் தான். நீங்க ஸ்பீச் தெரப்பி தான். இது ஸ்பீச் ட்ரைனிங், தெரப்பி கிடையாது, ட்ரைனிங். ஓகே ஓகே. ஆமா, ஸ்பீச் ட்ரைனிங். ஸ்பீச் ட்ரைனிங்ல நாங்க என்ன செய்யறோம்னா தொண்டை வாய்ஸா பெரிஞ்சியல் வாய்ஸா உண்டு பண்றோம். ஓகே. அதுக்காக அண்ணாக்குல ஒரு லோடு ஏத்துறோம். அண்ணாக்குனா தெரியுமா? குட்டி நாக்கு, உள்நாக்கா? ஆமா, அந்த உள்நாக்கு மூலமா அவங்கள பேச வைக்க சமயத்துல அது ஆண் குரலா ஒலிக்கும். அப்புறம் அத ட்ரைனிங் கொடுக்க அவனுக்கு நார்மல் வோக்கல் கார்டு இருக்கா இல்லையா? இருக்கு. அது வந்து ஆக்டிவ் இல்லாம இருக்கு, அதை ஆக்டிவ் பண்ணிடுறோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த பயிற்சிகள்னால அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. ஆமா, ஆக்டிவேட் ஆயிடுது. வோக்கல் கார்டுலயே ஆபரேட் பண்ணா தொண்டையில ஆபரேஷன். ஓகே டாக்டர். அது 2 லட்சம் 3 லட்சம் ஆகும். எவ்வளவு ரிஸ்க், குரல் இல்லாமலும் போகும் இல்லையா? ஆமா. அது மாதிரி தொண்டையில ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிற குரல் அவன் லைஃப் வாழ்க்கையே கெட்டு போகுமே. ஆபரேட் பண்றாங்க,
சுசுகின்னு ஒருத்தன் ஜப்பான்ல கண்டுபிடிச்சான், அவனுக்கு பரிசுலாம் கொடுத்தாங்க நிறைய பேரு. ஆனா ENT டாக்டர்ஸ் நானே ஒரு தடவை அதை பண்ணிட்டு அடுத்த தடவை பண்ண மாட்டேன்ட்டேன். ஏன்னா குரல் கெட்டு போகுது. இங்க வந்து நான் வந்து இந்த வோக்கல் கார்டு சரியா ஒர்க் பண்ணல, அதனால வேற உறுப்பை வச்சு நம்ம இந்த குரலை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சிந்தனை பண்ணேன். ஆமா, இப்ப இதுக்கு எவ்வளவு கால அளவு ஆகும் டாக்டர்? இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட இன்னைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு சரி பண்ணி அது இருக்குது, உடனே சரி பண்ணலாம். சிஸ்டத்தை போங்க, ஓகே போயிட்டு வாங்க. இவங்க வர்றவங்களுக்கு 10,000 ரூபாய்ன்னு நாங்க யூடியூப்லயே போடுறோம். தங்குறதுக்கு அகாமடேஷன் கொடுக்கறோம். இதுல நிறைய பையன் வீட்டுல சொல்லாம வர்றாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலேயே சொல்றாங்க இது சரியாகாது, இன்னும் புத்திசாலிவான ஆள்கள் டாக்டர்ஸ் நாக்க வெட்டிட போறாரு, நான் ஆபரேஷன் பண்றேன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்துட்டு இருப்பான். பட் இருந்தாலும் இப்போ 1900 பார்த்த உடனே திரும்ப என்கிட்ட வர்றான். நாங்க ஒரே நாள்ல குரலை சரி பண்றோம். ஆனா திரும்ப வராம இருக்கிறதுக்கு 5 நாள் ட்ரைனிங் கொடுக்கறோம். ஒரு நாள்ல குரல் வந்துடும். பேண்ட் போட்டோம்னா நடக்க ஆரம்பிச்சான் இல்லையா, ஆனா வலி இருக்கும். அந்த வலிக்கு நீங்க 10 நாள் அது வலி இருக்குன்னு நம்ம பண்ண மாட்டோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அண்ணாக்குல நாங்க ஒரு வெயிட் கூடுறோம். ஹலோ ஹலோ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, அத வந்து ஆனா அந்த பையன்மாரெல்லாம் பிராங்கா சொல்றேன், ராத்திரி 12 மணிக்கு கூட நாங்க சொல்லக்கூடிய பயிற்சியை பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அவனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்குது. குரல் கிடைக்கல, வாழ்வு கிடைக்குது. அப்புறம் அது மட்டுமல்ல, எப்பவுமே நாங்க 5 நாள் ட்ரைனிங் கொடுக்கறதுனால 4-5 பேரு குரூப்பா இருப்பாங்க இல்லையா? குரூப்பா இருக்கனால என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு நல்லா இருக்கும், ஒருத்தனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நல்லா இல்லாதவன் நல்லா இருக்கவனை பார்த்து என்ன நினைப்பான்? நம்மளும் அதே மாதிரி செய்யணும், வந்துரும். அதான குரூப் பிராக்டிஸ். பிராக்டிஸ்னால எந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரதில்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? நாங்க வந்து பிராக்டிஸ் கொடுக்கறோம். அம்மான்னு கத்த சொல்றோம், அப்பான்னு கத்த சொல்றோம், ஆன்னு சொல்றோம், ஈ சொல்றோம். சில வேளை கடவுளே கீழே இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் பண்ணுவாரு தவிர வேற என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு நினைக்கிறீங்க? சரி, இவ்வளவு நேரம் பேசி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர்.